அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி 7.2ல முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட உருளை வடிவ கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையினுடைய உயரத்தை காண்க. நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு உருளை வடிவ கிணறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய உட்புற விட்டம் கொடுத்துட்டாங்க, அது இல்லாமல் ஆழம் கொடுத்துட்டாங்க. இப்போ உட்புற விட்டம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டம் எவ்வளோ அப்படின்னா 10 மீட்டர். அதனுடைய ஆழம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மீட்டர். இப்போ இந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு கிணற்றை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிணற்றை சுற்றி ஒரு 5 மீட்டர் அகலத்தில் மேடை அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 மீட்டர் அகலத்தில் மேடை அமைக்கப்படுகிறது எனில் இந்த மேடையினுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேடையினுடைய உயரம் இப்போ இது 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது கிணற்றினுடைய உள்புற ஆரம். இப்போ இந்த அகலம் தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் எனில் இந்த மேடையினுடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. தீர்வு, இதில் 2 ஆரம் இருக்கு. உங்களுக்கு வெளியில இங்கே ஒரு ஆரம் இருக்கு, இது உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆரம். இதை நம்மளுக்கு வித்தியாசப்படுத்துறதுக்காண்டி நான் கிணற்றுக்கு ஸ்மால் ஆர் மற்றும் ஹச் என்பன முறையே உருளை வடிவ கிணற்றின் ஆரம் மற்றும் உயரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். உருளை வடிவ கிணற்றின் ஆரம் மற்றும் உயரம் என்க. இப்போ நம்மளுக்கு அந்த மேடைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம் இருக்கு மற்றும் உயரம் இருக்கு. அதை வித்தியாசப்படுத்துறதுக்காண்டி கேபிட்டல் ஆர் மற்றும் கேபிட்டல் ஹச் என்பன முறையே மேடையின் ஆரம் மற்றும் உயரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். மற்றும் உயரம் என்க. இதுல 2 இது இருக்கு, 2 ஷேப். ஒன்று என்னது, உருளை வடிவ கிணறு. இப்போ உருளை வடிவ கிணறு இன்னொன்று என்னன்னா மேடை அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த உருளை வடிவ கிணற்றுல உட்புற விட்டம் கொடுத்துட்டாங்க. உட்புற விட்டம் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். இப்போ விட்டத்தில் பாதி தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா ஆரம். அப்படின்னா இப்போ ஆர் ஈக்குவல் டு 10/2 ஓரன் 2 I2 10 அப்படின்னு சொல்லிடலாம். இது எவ்வளவு, 5 மீட்டர். இப்போ ஆர் ஈக்குவல் டு 5 மீட்டர். அதனுடைய உயரம், ஆழம் தான் நம்மளுக்கு உயரம் அப்படின்னு எடுக்கிறோம். உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மீட்டர். அடுத்து மேடையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உயரம் கேட்குறாங்க. இப்போ எனக்கு வெளிப்புற ஆரம், அந்த கேபிட்டல் ஆரோட மதிப்பு வேணும் அப்படின்னா இப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம்னா ஆர் பிளஸ் டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆர் உட்புற ஆரம் நம்மளுக்கு தெரியும். உட்புற ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். இந்த டீங்கிறது தடிமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இப்போ இந்த அகலத்தை தடிமன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிடலாமா. தடிமன் இங்கே எவ்வளோ இருக்கு, 5. இப்போ 5 + 5 10 மீட்டர் அப்படின்னு வரும். இப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு, 10. இப்போ ஹச்சினுடைய மதிப்பு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இப்போ இங்கே கவனிங்களா, இப்போ இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த மேடை அப்படிங்கிறப்போ உருளை வடிவிலும், அதாவது உள்ளீரற்ற உருளை வடிவிலும், இது உருளை வடிவ கிணறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளீரற்ற உருளையின் கன அளவு ஈக்குவல் டு உருளை வடிவ கிணற்றின் கன அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். அப்படின்னா இப்போ உருளையின் கன அளவுக்கு சமம். இப்போ உள்ளீரற்ற உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பை ஹச் இன்டு r² - r² ஈக்குவல் டு உருளையின் கன அளவு பை r² ஹச் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 டேர்ம்லையும் இந்த பையும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் கூடிய டேர்ம் என்னன்னா h இன்டு r² - r² ஈக்குவல் டு r² இன்டு ஹச். இப்போ நம்மளுக்கு அந்த மேடையினுடைய உயரம் தெரியாது. இப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ எவ்வளோனா 10² மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 5². இந்த ஸ்மால் ஆரோட வேல்யூ 5² இன்டு உயரம் அப்படிங்கிறப்போ அந்த கிணற்றினுடைய உயரம் எவ்வளவு, 14 மீட்டர். இப்போ ஹச் இன்டு 10² என்ன வந்துடும், 100 மைனஸ் 5² 25 இன்டு 5² 25 இன்டு 14 அப்படின்னு சொல்லலாம். 25 இன்டு 14. ஸோ இப்போ ஹச் இன்டு 100ல் 25 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 ஈக்குவல் டு 25 இன்டு 14 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இப்போ அதை அடிக்கலாம். ஒரு 25 25 25
3 25 75 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். இப்போ ஹச் ஈக்குவல் டு 14/3. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 3ஆல் அடிக்கணும். 3 12 அப்படின்னு சொல்லிடலாம். பேலன்ஸ் எவ்வளோ? 2. 3ல் 2 வாய்ப்பு இருக்கா? இல்லை. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 சேர்க்கலாம். 6 3 18. பேலன்ஸ் எவ்வளவு? 2. இப்போ இங்கே ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 3 18. பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 2. இப்போ 0 சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 3 18. இதே மேனரில் என்ன ஆகிட்டு இருக்கும்? போயிட்டே இருக்கும். இப்போ அதை ஆன்சர் ஸ்டாப் பண்ணிவிட்டு 4.666 அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ 4.6 நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. புள்ளிக்கு அங்கிட்டு வரக்கூடிய வேல்யூ 5ஓட பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா 1ன்னு எடுத்துகிட்டு முன்னாடி இருக்க டேர்மோட ஆட் பண்ணிடுவோம். அப்படின்னு இப்போ 6 1ன்னு எடுத்துகிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 + 1 7. இப்போ ஹச் ஈக்குவல் டு எவ்வளோதுன்னா 4.67 மீட்டர். இப்போ இதுலேருந்து மேடையின் உயரம் ஈக்குவல் டு 4.67 மீட்டர் அப்படி